ஹாய். எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ராஸ்மல் போகிறது வரை வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெஷர் குக் விடுறதுனால டக்குன்னு குக் ஆயிரும். இப்போ குட்டி ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், அதே ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் பொட்டேட்டோ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பொட்டேட்டோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பொட்டேட்டோ இல்லாமல் கூட எம்டியாக நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய பொட்டேட்டோ ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி பொட்டேட்டோ வேகிறதுக்கான தண்ணி இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம விசில் விட்டுக்கிடலாம். அந்த கேப்பில் இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த குக்கரில் விசில் இது கொதி வந்த உடனேயும் நம்ம மல்லி இலையும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பயே தான் அந்த மல்லி இலையும் புதினாவையும் ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன், அதனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி 2 விசில் விட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சால்னா ரெடி ஆயிரும். சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.